எழுதுற எக்ஸாம் எல்லாத்துலயுமே ஒரு பொண்ணு ஃபெயில் ஆகிட்டு பயங்கரமா அழுதுட்டு இருக்கு. அந்த பொண்ணு கிட்ட அவங்க அம்மா ஒரு சின்ன கதை சொல்றாங்க. அந்த சின்ன கதை அந்த பொண்ணோட வாழ்க்கையே மாத்திச்சுன்னு சொன்னா நம்ப முடியுமா? என்ன கதைன்னு தெரிஞ்சுக்கணுமா அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அழுதுகிட்டு இருந்த அந்த பொண்ணை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு ஒரு கதை சொல்றாங்க. 2 கல்லுக்கு நடுவுல ஒரு செடி முளைக்குது. அந்த செடி நான் எப்படியாச்சும் ஒளிய பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த செடியோட விடாமுயற்சி எங்கேயுமே கைவிடாம முயற்சி பண்ணி மேல போய்கிட்டே இருக்கு. அந்த செடியோட வேருமே சரி எந்த ஒரு இடத்துலயுமே தடைபட்டு நிக்காம அதோட முயற்சியினால நானும் ஒளிய பார்த்தே ஆகணும் அதோட வேருமே போய்கிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு நாள் அந்த செடி அந்த கல்லுக்கு மேல ஒரு அடி வளர்ந்து சூரிய வெளிச்சத்தை பாத்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அந்த கதைய ரொம்ப ஆழமா உள்வாங்கிய அந்த பொண்ணு அடுத்த எக்ஸாமுக்கு நம்மளால எவ்வளவு முயற்சி பண்ண முடியுமோ அவ்வளவு முயற்சி பண்ணலாம்னு சொல்லிட்டு இரவும் பகலும் ஓயாம உட்காந்து படிச்சுட்டு இருக்கு. கடைசியில அந்த எக்ஸாம்ல அந்த ஒரு பொண்ணு மாவட்ட அளவுல முதலிடமும் பிடிக்குது. இந்த ஒரு கதையை வச்சு நான் என்ன சொல்றேன்னா, நமக்கு வாழ்க்கையில கஷ்டங்கள் வந்துட்டு தான் இருக்கும். ஆனா அந்த கஷ்ட காலத்திலயுமே நம்மளோட விடாமுயற்சியை என்னைக்குமே விட்டுறவே கூடாது. நம்ம முயற்சி எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நம்மளோட கஷ்டமும் ஒரு நாள் காணாம போயிடும் சொல்றேன்.